Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவை மை போற்றுகிறோம். இயேசுவை மை புகழுகிறோம். Hallelujah. 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 அனைவரும் திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை உங்களால் எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் குற்றம், கொலை, கற்பழிப்பு என்று பல்வேறான தீமைகளின் மத்தியில்தான் நாம் இருக்கிறோம். இந்த உலகம் தீமைகளால் நிறைந்திருந்தாலும் நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்வு நாம் கொண்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதனை நாம் எவ்வாறு பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று கூறுகின்ற அழைப்பானது தீர்ப்பிடாதீர்கள். உலகம் தீமையில் மூழ்கியிருக்கிறது. உங்களால் முடிந்தவரை அந்த தீமையிலிருந்து பிறரை காப்பாற்ற முயலுங்கள், ஆனால் தீர்ப்பிடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு நல்லதொரு உதாரணமாக ஒரு சிறு கதை கூறலாம். ஒரு நபர், ஒரு பணக்கார நபர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறார். அங்கு அவருக்கு தேவையான ஒரு பொருளை ஆர்டர் செய்கிறார். அவர் முன்பாக ஒரு ஏழை, பார்ப்பதற்கு மிகவும் அலங்கோலமான ஆடைகளோடு ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த ஏழை அந்த பணக்காரரிடம் எதுவும் பேசவில்லை. இந்த பணக்காரரும் அந்த ஏழையிடம் எதுவும் பேசவில்லை. ஆர்டர் வந்தது. அந்த டேபிளில் இருவரும் இருக்கிறார்கள். அந்த மேசையில் அந்த பணக்காரர் எந்த பொருளை ஆர்டர் கொடுத்திருந்தாரோ, எந்த பொருள் தனக்கு உணவாக வேண்டும் என்று விரும்பினாரோ அது அந்த மேசையில் வைக்கப்பட்டது. உடனே அந்த பணக்காரர் அதை எடுத்து உண்கிறார். அந்த ஏழையும் அதே மேசையில் உட்கார்ந்து அந்த ஏழையும் அந்த பொருளை எடுத்து உண்கிறார். பணக்காரர் கொஞ்சம் கோபத்தோடு இருக்கிறார். எனவே அந்த பணக்காரர் அதிகமாக அந்த உணவை எடுத்து உண்கிறார். அந்த ஏழை மெதுவாக
அடுத்தது கொஞ்சமாக என்று அதே பிளேட்டிலிருந்து அதே தட்டிலிருந்து உணவை எடுத்து உண்கிறார். பணக்காரருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. வேகமாக தன்னால் உண்ண முடியாத உணவை எடுத்து வேகமாக விழுங்குகிறார். இந்த ஏழை எதுவும் கூறவில்லை. மெதுவாக அதே தட்டிலிருந்து உணவை எடுத்து உண்கிறார். அந்த பணக்காரருக்கு கோபம் அதிகமாக வந்து விட்டது. கோபத்தில் கண்களை முறைத்து அந்த ஏழையை பார்க்கிறார். கோபம் உச்சிக்கு வந்து விட்டது. இருந்தாலும் அந்த ஏழையை அவர் எதுவும் கூறவில்லை. வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. ஆனால் அவருடைய கோபம் கண்களில் தெரிகிறது. இறுதியாக அந்த தட்டில் இருந்த உணவு காலியாகிவிட்டது. உடனே அந்த ஏழை எழுந்து சென்று விட்டார். ஒரு 5 நிமிடம் கழித்து அந்த ஏழை சென்று விட்ட பின்பு மறுபடியும் அதே மேசையில் அந்த பணக்காரர் ஆர்டர் கொடுத்திருந்த உணவானது வந்தது. உடனே அந்த பணக்காரர் கேட்டார், நான் தான் இப்போதே அந்த உணவை ஏற்கனவே உண்டு விட்டேனே, மறுபடியும் யாருக்கு எதற்காக 2வது முறையாக எனக்கு அதே உணவை தருகிறீர்கள் என்று அந்த சர்வர், அதாவது அந்த உணவை எடுத்து வந்தவர் கூறினார், அந்த உணவு உங்களுக்கானது அல்ல. நீங்கள் எங்களிடம் கேட்ட உணவை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதற்கு முன்பாகவே அந்த பெரியவர் அவர் ஆர்டர் செய்த உணவு என்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் பலருடைய செயலை கண்டு நாம் கோபப்படுகிறோம். அவருடைய செயலை கண்டு நாம் கோபம் கொண்டு அவர்களை திட்டவும் முயற்சிக்கிறோம். பல நேரங்களில் திட்டு விடுகிறோம், அடித்து விடுகிறோம். பல தேவையில்லாத வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த ஏழை முதியவரை போலதான் சில நல்லவர்கள் இந்த உலகில் இருப்பதால் நாம் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறானது பிறர் முன் சுட்டி காட்டப்படாமல், அந்த தவறானது அனைவர் முன்பு சுட்டி காட்டப்பட்டு நம்மை அவமானத்திற்கு உள்ளாக்காமல் அமைதியாக அந்த நல்லவர்கள் சென்று விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உள்ளம் நமக்கும் வேண்டும். நாமும் யாரையும் எளிதில் எதற்காகவும் தீர்ப்பிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இயேசுவை தீர்ப்பிட்ட உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தீர்ப்பிடப்படலாம். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் செய்யாத தவறுக்காக தீர்ப்பிடப்படலாம். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனால் எந்த காரணத்திலும் எந்த நேரத்திலும் நாம் எதற்காகவும் பிறரை தவறு செய்யாத எவரையும் நாம் தீர்ப்பிட கூடாது. நமக்கு அப்படிப்பட்ட நல்லதொரு மனமும் ஞானமும் அறிவாற்றலும் வேண்டும் என்று இறைவனிடம் எப்பொழுதும் வேண்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்திய சட்டத்தில் அழகாக கூறுவார்கள், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் விட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நாம் யாரையும் தண்டிக்க கூடாது. தண்டனை தீர்ப்பு என்பது இறைவனுடையது. இறைவனே எல்லாவற்றையும் அறிந்தவராய், எல்லாவற்றையும் காண்பவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கே உரியது தண்டனை தீர்ப்பு. அவரே யாரையும் எந்த நேரத்திலும் தீர்ப்பிட முடியும். நாம் மனிதர்கள், நாம் யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் வாசித்தது போல மத்தேயு 7:1 அழகாக கூறுகிறது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். அன்புக்குரியவர்களே,
வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகில் நாம் ஒரு நிமிடமாவது அது சரியா தவறா என நினைத்து கொண்டு நாம் அந்த தீர்ப்பிடுவதை, பிறர் மீது குற்றம் சுமத்துவதை தவிர்க்க முன்வர வேண்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 37 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 37. அதில் பாவியான ஒரு பெண் இயேசுவிற்கு நறுமண தைலம் பூசுகிறார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் அவர் வந்து அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் யார் செய்த தவறையும், யாருக்கு எதிராக செய்த தவறையும் இறைவன் ஒருவரால் மட்டுமே அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த பாவியான பெண் தான் செய்த பாவங்கள் எப்படிப்பட்டது என்று நினைத்து வருந்தி அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று நினைக்கிறார். இருந்தாலும் இந்த சமுதாயம் அவளை விடவில்லை. இந்த சமுதாயம் இவள் பாவம் செய்தவள், இவள் ஒதுக்கப்பட்டவள் என்று அவளை ஒதுக்கி வைக்கிறது. அப்படிப்பட்டவளை இயேசு தன் காலடி அருகே அமர்ந்து உட்கார அவர் அனுமதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இறைவன் முன் யார் ஒருவராய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவம் செய்தவராய் இருந்தாலும் அவர் கதறி அழுவாரெனில் இறைவன் உடனே மன்னித்து விடுவார். அப்படிப்பட்ட நிலையில் நாம் யாரையாவது இவள் பாவி, இவள் பாவி என்று கூற நாம் யார்? நமக்கே தெரியாமல் 1 மணி நேரத்திற்கு முன்போ, 1 நாட்களுக்கு முன்போ அல்லது 1 மாதத்திற்கு முன்போ இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கலாம் அல்லவா? எனவே எவரையும் தீர்ப்பளிக்க வேண்டாம். யாக்கோபு அதிகாரம் 4 இறை வார்த்தை 12. புனித யாக்கோபுக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12. திருச்சட்டத்தை கொடுத்தவரும் மீட்பு அளிப்பவரும் ஒருவரே, அவரே மீட்கவும் அளிக்கவும் வல்லவர். அவ்வாறு இருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார்? அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் உள்ள சட்ட திட்டங்கள் அனைத்தும் இறைவன் காலடிக்கு சமம். இறைவனை உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் ஒருவருக்கே தீர்ப்பளிக்கும் அதிகாரமும் உண்டு. அவ்வாறு இருக்க பிறரை தீர்ப்பளிக்க நாம் யார்? அவர் தவறு செய்தால் அவரை திருந்துவதற்கான வழிமுறைகளை நாம் கூறலாம். ஆனால் அவர் தவறு செய்து விட்டார், இனிமேல் நீ என் கூட இராதே, இனிமேல் நீ என் கூட பேசாதே என்று அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கு நாம் யார்? அன்புக்குரியவர்களே, தீர்ப்பளிக்கப்படல் என்பது மிகவும் கொடூரமானது. அந்த கொடூரமானது என்பதனை நாம் அனைவரும் உணர்ந்திருந்தோம். எப்பொழுது என்றால், கொரோனா நேரத்தில் அனைவருக்கும் கொரோனா நோய் பரவி தொற்று நோயால் அனைவருக்கும் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில்
ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பயந்து பயந்து நாம் நடுங்கி வீடுகளில் ஒளிந்து கொண்டோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கே அந்த கொரோனா நோய் வந்த பொழுது, அந்த நோய் நமக்கு இருப்பது பிறருக்கு தெரிந்து விட்டால் அவர்கள் நம்மை ஒதுக்கி விடுவார்களோ அல்லது நம்மை தள்ளி விடுவார்களோ என்று பலரும் பல நேரங்களில் பலரிடம் கூறாமல் இருந்தவர்களும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாட்டில், ஒரு சில நாடுகளில் அந்த கொரோனா நோய் வந்தவர்களை அனைவரையும் கொன்று குவித்தார்கள். முதலாவது அந்த கொரோனா நோய் வந்த அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் எந்த நாட்டுக்கும், எந்த நாட்டு தலைவருக்கும், எந்த மருத்துவருக்கும் என்ன செய்வதென்று தெரியாத அந்த காலகட்டத்தில் கொரோனா நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் மற்றவருக்கும் பரவிவிடும். எனவே வந்தவரை கொன்றுவிட்டால் மற்றவருக்கு வராமல் காப்பாற்றலாம் அல்லவா என்ற குறுகிய மனப்பான்மையோடு கொரோனா நோய் வந்தவர்களை எல்லாம் கொன்று குவித்த நாடுகளும் உண்டு. அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்புதான் கொரோனா நோய் அனைவருக்கும் வந்தது. ஒரு சில நாட்டு தலைவர்களுக்கும் வந்தது, சில மருத்துவர்களுக்கும் வந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில், தனிமையான நேரத்தில் நாம் முழுமையாக அறிந்திருப்போம், தீர்ப்பளிக்க வேண்டாம் என்பதனை. நாம் அதே கொரோனா நேரத்தில் பலருக்கு நோய் வந்த பொழுது, நீ என் அருகே வராதே, என் வீட்டிற்கு வராதே, என் கூட பேசாதே, தூரமாய் நில் என்றெல்லாம் கூறினோம். அதே போல நமக்கு வந்த பொழுது நாம் என்ன செய்தோம்? சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, கொரோனா நோய் நாம் யாரையும் தீர்ப்பளிக்க கூடாது என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான உதாரணம், அனுபவம். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் நாம் அனைவரும் பொதுவாக கூறுவோம், பழைய ஏற்பாடு என்றாலே தண்டனை, இறைவன் உடனே தண்டனையை கொடுத்து விடுவார் என்றெல்லாம். தண்டனை மட்டுமல்ல, கருணையும் நிறைந்ததுதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் இறைவன் கருணை இதயம் உடையவராய் காணப்படுகிறார். லேவியர் புத்தகம் அதிகாரம் 19 இறை வார்த்தை 18. பலிக்கு பலி என்ன? உன் இனத்தார் மேல் காண்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நாம் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, இறைவனை கூறுகிறார், ஆண்டவரே கூறுகிறார், பலிக்கு பலி என இராதே, உனக்கு அடுத்திருப்பவரை நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறு. அவரை தீர்ப்பளிக்காதே. அவர் செய்த பாவம் உனக்கு எதிராக இருந்தாலும் அவர்களை மன்னிக்க முன்வர வேண்டும். தேவன் நீதி உள்ளவர், இருந்தாலும் அவர் கருணை உடையவர். இதை இன்னும் ஆழமாக கூற வேண்டும் என்றால் இறைவாக்கினர் யோனா. அன்புக்குரியவர்களே, யோனாவுக்கு தெரிந்திருந்தது இறைவனின் கருணை உள்ளம். அவர் அந்த நினிவே மக்களை நோக்கி யோனாவிடம் கூறுகிறார், நீ அந்த நினிவே நகருக்கு சென்று அவர்களிடம் இவ்வாறு கூறு, இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது. நீங்கள் செய்த பாவங்களுக்காக, நீங்கள் செய்த குற்றங்களுக்காக இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது. கடவுள் உங்கள் மேல் கோபமாய் இருக்கிறார் என்று. ஆனால் யோனா அதை சொல்ல, அங்கு செல்ல முன்வரவில்லை. ஏனென்றால் இறைவனின் உள்ளம் அவருக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் மத்தியில் நான் உங்களை இறைவன் அழிக்கப் போகிறார் என்று நான் கூறிய பின்பு, ஒருவேளை நீர் மனம் மாறி அவர்களை அழிக்காவிட்டால் அவர்கள் என்னை என்ன என்பார்கள்? என் மீது நான் இறைவாக்கினர், என்னை அவர்கள் போலி இறைவாக்கினர் என்றெல்லாம் எண்ணுவார்கள் அல்லவா?
என்றெல்லாம் யோனாவின் எண்ணம் இருந்தது. அதனால்தான் அவர் நினிவேக்கு செல்ல மறுத்தார். இருந்தாலும் இறைவன் அவரை திட்டம் தீட்டியது போல யோனாவை திமிங்கலத்தின் வாயின் வழியாக அவரை விழுங்க செய்து பின்பு அந்த நினிவே நகருக்கே அவரை அழைத்து சென்றார். பின்பு யோனா அங்கு நற்செய்தியை கூறினார். இறைவனின் செய்தியை கூறினார். இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது என்று கூறிய பின்பு அவர்கள் மனம் திரும்பினார்கள். இறைவனும் மனம் திரும்பினார். இறைவன் அவர்களுக்கு அளிக்கவிருந்த தீர்ப்பினை, அளிக்கவிருந்த தண்டனையினை அவர் கொடுக்கவில்லை. மாறாக அவர்களின் அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து இறைவன் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, எசேயா இறைவாக்கினர் எசேயா புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 17 இவ்வாறாக கூறப்படுகிறது. எசேயா அதிகாரம் 1 இறைவார்த்தை 17. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். அன்புக்குரியவர்களே, திக்கற்றவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு பிறர் நமக்கு எதிராக தீங்கு செய்யும் பொழுது மட்டும் நாம் அவர்களை தீர்ப்பிடுகிறோம். ஏன்? எதற்காக? பிறருக்கு தீங்கிழைக்கப்படும் பொழுது நாம் மௌனமாக இருந்துவிட்டு நமக்கு தீங்கிழைக்கப்படும் பொழுது மட்டும் நாம் தீர்ப்பிடுகிறோம். நாம் வீரரை போல எழுந்து நிற்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வாழ்க்கையில் கூட இந்த தீர்ப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் வந்த பொழுது பிறரை தீர்ப்பு அளிக்கக்கூடாது, இறைவன் ஒருவரை அவர்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதனை இயேசு எவ்வாறெல்லாம் கூறினார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 1 முதல் 11 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 1 முதல் 11 முடிய. இந்த செய்தியில் நாம் அந்த பாவியான பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதை, அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாவியான பெண் பல மனிதர்களால் இழுத்து வரப்பட்டு இயேசுவின் முன் தூக்கி வீசப்படுகிறான். அவளிடம் இயேசு கேட்ட கேள்வி, அவர்கள் எங்கே? உன்னை இங்கு தீர்ப்பளிக்க வந்தவர்கள் எங்கே? அன்புக்குரியவர்களே, இயேசு அவளை தீர்ப்பளிக்காமல் அவளை விட்டு விடுகிறார். தீர்ப்பு வழங்க வல்லவரான இயேசு அவளை தீர்ப்பளிக்காமல், அவர் கேட்ட கேள்வி ஒன்றுதான், இங்கு குற்றம் செய்யாதோர் யார் மீது ஒரு குற்றம் கூட இல்லையோ, யார் மீது குற்றம் குறையே இல்லையோ அவர் இவளுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் பிறருக்கு தீர்ப்பு வழங்க அல்லது பிறருக்கு தீர்ப்பு கொடுக்க அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக உயர்ந்த
பெரிய மனிதர்கள் முன்போ அல்லது நீதிமன்றங்களுக்கோ அவர்களை இழுத்துச் செல்கிறோம். ஒருவேளை அங்கு உள்ள நீதிபதியோ அல்லது உயர்ந்த மனிதர்களோ நம்மை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டால் நாம் எங்கு செல்வோம்? நாம் என்ன செய்வோம்? உங்களுள் பாவம் இல்லாதவர் இவருக்கு தீர்ப்பு வழங்கட்டும். நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால் நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் முதலில் நம்மை சுத்திகரிப்போம், நம்மை ஒழுங்குபடுத்துவோம், நம்முடைய கண்களில் உள்ள அந்த மரக்கட்டையை எடுக்க முயற்சி செய்வோம். பிறர் செய்யும் சிறு சிறு தவறுகளை நாம் பெரிதாக்காமல் அவர்களை மன்னிக்க இறைவனிடம் வர வேண்டுவோம். யாரையும் தவறாக நினைக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, ஒரு டீ கப்பில் கொஞ்சம் டீ ஊத்தினா, சுட சுட ஊத்தினா அது கொஞ்ச நேரம் தான் சூடா இருக்கும். அந்த டீ கப்பில் ஊத்தின டீ எப்பொழுதும் சூடாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது, அதுவும் இருக்காது. அதே போல ஒரு ஃப்ளாஸ்க் உள்ள டீயை ஊற்றினா கூட அது ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் சூடாக இருக்கும். அந்த டீ ஒரு வாரம் அதே சூடான நிலையிலே இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது. அதுபோலதான் பிறர் தவறு செய்தாலும் அவர் அந்த தவறிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யலாம். எனவே அவரை நீ பாவி, நீ தவறு செய்தவர் என்று நாம் எவரையும் எந்த நேரத்திலும் ஒதுக்கி வைக்க கூடாது. ஏனெனில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நேரத்திலும் இறைவனின் பக்கம் திரும்பி வர முடியும். இறைவனும் அவர்களை எதிர்நோக்கித்தான் இருக்கிறார். பாவிகளை மீட்கவே வந்த இறைவன் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். அவர்களின் பொருட்டே விண்ணகத்தில் வானதூதர்கள் மத்தியில் கூட மகிழ்ச்சி நிரம்புகிறது. அவர்கள் மனம் திரும்பும் அந்த ஒரு நொடி பொழுதில் தான் விண்ணகம் கூட மகிழ்வுறுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்கும் பொழுது நாம் பிறர் தீர்ப்பிட நாம் யார்? நாம் இறைவன் பக்கம் சாய்வோம். இறைவனின் உள்ளம் நமக்கும் வர வேண்டும் என்றும், நாம் யாரையும் எளிதில் தீர்ப்பிடக்கூடாது என்றும், நம்மை யார் தீர்ப்பிட்டாலும் நாம் இறைவனை அன்பையும் ஆசிரியையும் முழுமையாக பெற வேண்டும் என்றும், தீர்ப்பிடுபவரை கூட தீர்ப்பிடாமல் இருக்கும் நல்ல எண்ணத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்றும் நாம் இறைவனிடம் இறைவனின் ஆசிரியை வேண்டுவோம். ஆமென், ஆமென்.